ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஜோதிட தாள்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜோதிட தாள்கள் மட்டும் கிடையாது, ஒரு ஆன்மீக ரகசியத்தையும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஆக்சுவலி சிவன்மலை உத்தரவு பெட்டியில் எப்படி உத்தரவு பொருள் சமுதாயத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துமோ அதுபோல் ஜனவரி 31க்குள்ளே கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் மாற்றங்கள் தாக்கங்கள் ஏற்பட போகுது. அப்படி ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தாக்கங்கள் அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயன் பெறணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தாக்கங்கிறத ஷேர் பண்ணிட்டு வரேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் கடகராசி நேயர்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். கடகராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான மாற்ற தாக்கங்கள் ஏற்படும் அப்படிங்கிறது எல்லாமே விலாவரியாக தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. அதே போல் இந்த டைம் தை இருக்கிறதுனால சில பரிகாரங்கள் நீங்கள் செய்தீங்கன்னா இந்த வருடத்துக்கே உங்களுக்கு நல்லதாக அமையும். அதனால் அது என்ன பரிகாரம், அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாக ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும். கண்டிப்பாக வீடியோ பார்க்குறவங்க கடக ராசிக்காரங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு பலன்களை பார்க்கலாம், அதுக்கப்புறம் உங்களுக்கான பரிகாரங்களை பார்க்கலாம். வாங்க. கடக ராசிக்காரங்க புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்த நட்சத்திரக்காரர்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லப்பட்டிருக்கு. இந்த டைம் நிறைய பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அறிந்து செயல்படணும் என்பது ஒரு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிதானமாக இந்த 31 வரையும் செயல்பட வேண்டியது அவசியம். இந்த மாதம் கடைசியாக குரு விரயஸ்தானத்தில் வகரமாக சஞ்சரிப்பதால் செலவு கூடுதலாகும், அலைச்சல் அதிகரிக்கும், எந்த ஒன்றையுமே மாத்திரத்தில் முடிக்க முடியாமல் போகும். சிலருக்கெல்லாம் எதிர்பாராத இடமாற்றம் ஏற்படும். அலுவலகத்தில் உடன் பணிபுரிவோரிடையே இணக்கமற்ற நிலை கூட ஏற்படும். ஏதாவது ஒரு சங்கடம் உங்களை நெருக்கடிக்கு ஆளாக்குற மாதிரி கூட சூழ்நிலை ஏற்படும். உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சில சங்கடத்திற்கு ஆளாவீங்க. யோசிக்காமல் சில வேலைகளில் ஈடுபட்டு அதனால் நெருக்கடி உண்டாகும். உங்கள் சகாயஸ்தானாதிபதி புதன் ஜனவரி 29 முதல் 8வது இடத்துல சஞ்சரிப்பதால் எதிர்பார்த்த பணம் கொஞ்சம் வரும். யோசிக்காமல் செய்த வேலைகளில் ஆதாயம் உண்டாகும். குடும்பத்தில் அதனால் நிம்மதி நிலைக்கும். கலைஞர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் இழுபறியாக இருந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகும். வங்கியில் கேட்டிருந்த கடன்கள்லாம் ஈஸியாக உங்கள் கைக்கு கிடைக்கும். புதிய சொத்து வாங்கணும்னு நினைக்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும். சிலர் குடியிருக்கக்கூடிய இடத்தை மாற்றம் செய்வது உறுதியாகும். சொந்த வீட்டில் குடியேறக்கூடிய வாய்ப்பு சிலருக்கு உண்டாகும். தம்பதியர் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து நடக்கணும். எதிர்காலத்தை எண்ணி புதிய முயற்சிகளில் ஈடுபடணும். இழுபறியாக இருந்த வழக்கு பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். வெளி வட்டாரத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும். பிள்ளைகளுடைய நலனில் அக்கறையானது கூடும். மாணவர்களுக்கு படிப்பில் கூடுதல் அக்கறை கொள்வது நல்லது. அப்போ தான் நீங்கள் நினச்ச மாதிரி உயர முடியும். ஸோ உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு இந்த மாதிரி தான் மாற்றம் ஏற்படும். இதற்கேற்ப நடந்துக்கணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு பூசமில் பிறந்த கடக ராசிக்காரங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. நினைத்ததை சாதிப்பதில் வல்லவரான உங்களுக்கு இந்த ஜனவரி கடைசிக்குள்ளே கவனமாக செயல்பட வேண்டியது அவசியம். அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரிக்கக்கூடிய சனியோடு ராகுவும் கூட்டணி சேர்வதால் எல்லாவற்றிலுமே தடை தாமதம் சங்கடம் என்ற நிலை உண்டாகும். மனதில் இனம் புரியாத குழப்பமும் பயமும் ஏற்படும். சிலருக்கு உடல்நிலையில் பாதிப்பு உண்டாகும். சுய ஜாதகம் பலமாக இருப்பவர்களுக்கு, நன்மையான தசபுத்தி நடப்பவர்களுக்கு இத்தகைய சங்கடங்கள் ஏற்படாமல் போகும். பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். வேலையின் காரணமாக குடும்பத்தோடு வெளியூர் சென்று வசிக்கக்கூடிய நிலை சிலருக்கு ஏற்படும். சிலர்லாம் சொந்த வீட்டில் குடியேறுவீங்க. அதுவும் சுக்கிரன் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் எதிர்ப்பாளினர் உங்களுக்குள் தடுமாற்றம் ஏற்பட்டு அதனால் பிரச்சனைக்கு ஆளாக நேரும். அதில் மட்டும் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருப்பது அவசியம். புதியவர்களை நம்பி எந்த வேலையிலையும் இந்த நேரத்தில் ஈடுபட வேண்டாம். சப்தமஸ்தானத்தில் பூர்வ புண்ணியாதிபதி செவ்வாய் உச்சமாக இருப்பதால் அசாத்திய துணிச்சல் உண்டாகும். புது இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும்.
தொழிலில் எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படும். அரசியல்வாதிகளுக்கு தலைமையின் ஆதரவு கிடைக்கும். வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த ஆதாயமானது வரும். வங்கியில் கேட்டிருந்த பணம் கிடைக்கும். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் கிடைப்பதோடு பணவரவு இருக்கும். மாணவர்கள் படிப்பில் கூடுதல் முயற்சி மேற்கொள்ள வேண்டியது இருக்குது. உறவுகளுக்கும் உங்களுக்கும் இணக்கமானது உண்டாகும். உங்கள் நட்சத்திரத்துக்கு இந்த மாதிரியான மாற்றங்கள் பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. கடகராசிக்காரங்க, இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. அப்புறம் ஃபைனலாக கடகராசி ஆயில்யம் பிறந்தவங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. சூழல் அறிந்து செயல்படக்கூடிய உங்களுக்கு இந்த தையில் நிறைய கிரக மாற்றங்களால் ஜனவரி 31க்குள் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். அதுவும் ஜனவரி 29 முதல் புதனின் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் வியாபாரம், தொழில், வேலை, குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலகும். உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு மருத்துவரால் குணமாகும். அஷ்டம சனி ராகுவின் நெருக்கடி உங்களை நெருங்காமல் போகும். சப்தமஸ்தானத்தில் உச்சமாக சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் உங்கள் தன குடும்பாதிபதி சூரியனும் உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவார். எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். புதிய இடம், வீடு, வாகனம் வாங்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும். தொழிலில் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும். தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும். மற்றவரால் உதாசீனம் செய்யப்பட்ட நிலை மாறும். பிறர் பார்த்து வியக்கக்கூடிய வகையில் உங்கள் முன்னேற்றம் இருக்கும். குடும்பத்தில் நிம்மதியானது நிலவும். அதே நேரத்தில் அந்நியரால் இந்த நேரத்தில் குடும்பத்திற்குள் பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் புதிய நட்புகளிடம் எச்சரிக்கை அவசியம். யாராக இருந்தாலும் ஒரு அடி விலகி இருப்பது இந்த டைம் நல்லது. தை பிறந்தா வழி பிறக்கும் என்ற வார்த்தைக்கேற்ப பொன்பொருள் இந்த மாதத்திற்குள் சேரும். நீண்ட நாள் கனவு நனவாகும். விவசாயத்தில் ஏற்பட்ட பாதிப்பு நீங்கும். விளைபொருள் வீடு சேரும். எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும். 2வது இடத்துல கேது சஞ்சரிப்பதால் குடும்பத்தினரை அனுசரித்து செல்வது, வார்த்தைகளில் கவனமாக இருப்பது நன்மை ஏற்படுத்தும். அதனால் உங்கள் நட்சத்திரக்காரங்க இந்த மாற்றத்துக்கேற்ப நடந்துக்கணும் என்பது குறிப்பிடப்படுது. ஸோ கடக ராசிக்காரங்க, உங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத உங்கள் நட்சத்திரத்துக்கேற்ப ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நிரந்தர செல்வத்தை தரக்கூடிய தை மாத இந்த கடைசி வரைக்கும் செய்ய வேண்டிய ஒரு வழிபாடை சொல்ல போகிறேன். ஸோ அது என்னங்கிறத தெரிஞ்சு மறக்காமல் செய்யுங்க. தை பிறந்தா வழி பிறக்கும் என்று நம்ம அனைவருமே கேள்விப்பட்டு இருப்போம். 12 மாதங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய சிறப்பு மிகுந்தது தான் தை மாதம். ஸோ இதற்கு காரணம் என்னவென்றால், குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து கொண்டு சூரிய பகவானை பார்க்கிறார். அதனால தான் இந்த தை மாதத்திற்கு இவ்வளவு சிறப்புகள் இருக்குது. இந்த முறையில் குரு சூரியனை பார்க்கும் பொழுது நம்மளுடைய பொருளாதாரத்தில் மிக சிறப்பான முன்னேற்றத்தை பெற முடியும். அந்த முன்னேற்றத்தை பெறுவதற்கு தை மாதத்தில் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. பணம் இல்லாமல் யாராலும் வாழ்க்கை வாழவே முடியாது. ஒரு நாள் கூட கையில் பணம் இல்லாமல் நம்மால் இருக்க முடியாது. பணத்திற்கு அந்தளவிற்கு முக்கியத்துவம் என்பது இருக்குது. ஒரு நாள் நம்ம கையில் 10 ரூபாய் வந்துவிட்டால் மறுநாள் அது 20 ரூபாயாக செலவாகிவிடும். இதற்கு காரணம் என்னவென்று யாராலும் சொல்ல முடியாது. ஒரு இடத்தில் நிலையாக இருக்காமல் சென்று கொண்டே இருக்கும் என்பதால் தான் இதற்கு செல்வம் என்றே பெயர். அப்படிப்பட்ட செல்வத்தை நிரந்தரமாக பெறுவதற்கு செய்யக்கூடிய தை மாத வழிபாட்டை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு விதமான திதி என்பது வரும். வளர்பிறை, தேய்பிறை என்று 2 விதங்களில் திதிகள் வரும். இந்த திதிகள் ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு விதமான பலன் இருக்கிறது. அந்த ஒவ்வொரு திதிக்கும் ஒவ்வொரு தெய்வத்தை நம்ம வழிபாடு செய்ய வேண்டும் என்று கூறியிருக்கப்படுது. நாமும் அந்த வழிபாட்டை செய்து கொண்டு தான் இருக்கிறோம். அப்படி தை மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு திதிக்கும் மிகப்பெரிய பலன்கள் என்பது இருக்குது. அந்த திதிக்குரிய தெய்வத்தை வழிபாடு செய்வதோடு கூட மகாலட்சுமி தாயாரை நாம் வழிபாடு செய்தோம் என்றால் நம்மால் இந்த வாழ்க்கையில் நிரந்தரமான செல்வத்தை பெற முடியும். ஆக்சுவலி இந்த வழிபாட்டுக்கு தினமும் நீங்கள் ஆலயம் செல்ல வேண்டும் என்று இல்லை. வீட்டில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாரின் படத்திற்கு முன்பாக ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வைத்து மகாலட்சுமி தாயாருக்கு ஏதாவது ஒரு இனிப்பு பொருளை வைத்து முழு மனதோடு மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்தாலே அதற்குரிய பலன் என்பது நமக்கு கிடைக்கும். இதோடு மட்டும் இல்லாமல் வில்வ மரம், துளசி செடி போன்ற மகாலட்சுமி அம்சம் பொருந்திய செடிகளுக்கு மஞ்சள் கலந்த தண்ணீரை உங்கள் கைகளால் ஊற்றி மகாலட்சுமி தாயாரே இந்த செடியில் வாசம் செய்வது போல் உணர்ந்து அவர்களிடம் நிரந்தர செல்வ வேண்டும் என்று கேட்டால் நிச்சயம் மகாலட்சுமி தாயார் நமக்கு செல்வ செழிப்பாக அருள்வார். ஸோ இந்த பரிகாரங்களை செய்தால் இந்த வருடமே உங்களுக்கு சிறப்பாக அமையும். அதனால் நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை செய்திடுங்க.
இவ்வளோ நேரம் உங்களுக்கான பரிகாரத்தையும் ஷேர் பண்ணாத பொறுமையாக தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் கடகராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.